அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ஐயனடார் ஜானகி அம்மாள் கல்லூரி தமிழ்துறை சார்பாக நிகழக்கூடிய நூல் வாசிப்பு முற்றம் நிகழ்வு 271. இன்றைய நிகழ்வில் நம்மிடையே நூல் கருத்துரை வழங்குவதற்காக மதுரை நட்பு தமிழ் வட்டத்தினுடைய நிறுவனர், தலைவர், புலவர் நானா ஆறுமுகம் ஐயா அவர்களை பெருமகிழ்ச்சியோடு இந்த அவையிலே அறிமுகம் செய்வதிலே நான் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். ஐயா அவர்கள் தன்னுடைய புலவர் பட்டப்படிப்பினை செந்தமிழ் கல்லூரியிலே பயின்ற சிறப்பிற்குரியவர். பண்டிதர் பட்டப்படிப்பினை மதுரை 4ஆம் தமிழ்ச்சங்கத்திலே நிறைவு செய்திருக்கின்றார். 37 ஆண்டு கால பணி அனுபவம் மிகுந்த தமிழாசிரியர். 25 ஆண்டு கால தன்னுடைய தமிழாசிரியர் பணியை சாத்தூர் 1000 வைசிய மேல்நிலைப் பள்ளியிலே நிறைவு செய்திருக்கின்றார். 12 ஆண்டு தமிழாசிரியர் பணியினை மதுரையிலே இருக்கக்கூடிய 1000 வைசிய மேல்நிலைப் பள்ளியிலே நிறைவு செய்திருக்கின்றார். பல்வேறு பணி நிறைவுக்கு பின்னும் பணியில் இருந்த பொழுதும் பல்வேறு தமிழ் அமைப்புகளில் தன்னை ஈடுபடுத்தி கொண்டு தமிழை தொடர்ச்சியாக வளர்த்தெடுத்த ஒரு பெருமகனாராக அன்னாரை பார்க்க முடிகிறது. பாவேந்தர் தமிழ் இயக்கத்தினுடைய தலைவராக செயலாற்றி வருகின்றார். அனல் என்கின்ற தனித்தமிழ் இதழினுடைய துணை ஆசிரியராக செயலாற்றி வருகின்றார். தன்னுடைய படிக்காலத்திலே தமிழக தமிழாசிரியர் கழக விருதுநகர் மாவட்ட செயலாளராக 6 ஆண்டுகள் தமிழ் பணியை முன்னெடுத்திருக்கின்றார். 14 ஆண்டுகளாக நட்பு தமிழ் வட்டத்தினுடைய அந்த இலக்கிய அமைப்பினுடைய நிறுவனர், தலைவராக இருந்து தமிழுக்கு தொண்டு செய்து வரக்கூடிய நல்ல பழந்தமிழ் ஆசிரியராக திகழக்கூடியராக ஐயா இருக்கிறார். நல்லாரை காண்பதும் நன்று, நல்லார் சொல் கேட்பதும் நன்று என்று சொல்லுவார்கள். அதை போல நாம் இன்று நல்லாராக இருக்கக்கூடிய ஐயா புலவர் நானா ஆறுமுகம் அவர்களை பார்க்கின்றோம். சூரிய சில்லுகள் என்றொரு கவிதை நூலை ஏற்றியிருக்கின்றார். தமிழுக்கு அறம் என்று பெயர் என்ற கட்டுரை நூலினை யாத்திருக்கின்றார். தொடர்ச்சியாக இப்பொழுதும் இளைய தலைமுறையினரிடத்தே தமிழிலே நன்கு பேசுவதற்கும் எழுதுவதற்குமான பயிற்சியை தொடர்ச்சியாக அளித்து வருகின்றார். விருதுநகர் மாவட்ட கல்லூரி மாணவர்களுக்கான பேச்சரங்கம் நம்மை நாம் அறிவோம் என்கின்ற பொறுமையிலே ஒரு அமைப்போடு இணைந்து அதனை முன்னெடுத்து வருகின்றார். கலைஞர் விருது, வாழ்நாள் சாதனையாளர் விருது என பல்வேறு விருது மகுடங்களை தாங்கிய சிறப்பிற்குரியவராகவும் திகழ்கிறார். பேசுவதும் பேச வைப்பதும் எழுதுவதும் எழுத வைப்பதுமே தன்னுடைய பணி என்று தன்னுடைய அந்த சுய குறிப்புரையிலே குறிப்பிட்டிருக்கின்றார். இத்தகைய பெருமக்களை, தமிழாசிரியர்களை நம்மளுடைய அவை அழைத்து பெருமைப்படுத்திக் கொள்கிறது என்று தான் சொல்ல வேண்டும். இன்று நூல் வாசிப்பு முற்றத்திலே வயது முதிர்ந்த தமிழ் அனுபவம் முதிர்ந்த ஒரு நல்ல ஒரு தமிழ் தொண்டரை இந்த அவை பெற்றிருக்கிறது. மகிழ்ச்சி நிறைத்து புலவர் நானா ஆறுமுகம் ஐயா அவர்களை அறிமுகம் செய்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றிங்கம்மா. தொடக்க உரை வழங்கி சிறப்பித்த அருள்மொழி அம்மா அவர்களுக்கு நன்றி. இப்பொழுது நூல் கருத்துரைக்கான நேரம். பாவேந்தர் பாரதிதாசன் அவர்களின் இருண்ட வீடு என்ற நூல் குறித்து பேசுவதற்கு மதுரை நட்பு தமிழ் வட்டத்தினுடைய தலைவர் மற்றும் நிறுவனர் ஐயா புலவர் நானா ஆறுமுகம் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். அனைவருக்கும் முதலில் என்னுடைய அன்பான தமிழ் மாலை வணக்கம். சிவகாசி ஐயனாடார் ஜானகி அம்மாள் கல்லூரி நான் பல தடவை அதன் வழியாக பயணித்திருக்கிறேன், சில தடவை உள்ளேயும் பயணித்திருக்கிறேன். அந்த ஒரு பெருமகிழ்வோடு தமிழ்துறை நடத்துகின்ற பன்னாட்டு இணையவழி கருத்தரங்கிலே இன்றைக்கு எனக்கு பேசுவதற்கு வாய்ப்பு கிடைத்ததற்கு மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ஏனென்றால் ஏறத்தாழ 1964 எனக்கு விருதுநகர் மாவட்டமும் சாத்தூர், விருதுநகர், சிவகாசி மிகவும் அறிமுகமான ஊர். 75 ராஜபாளையம், செல்வத்தூர் என்று விருதுநகர் மாவட்டம் முழுவதும், இன்னும் சொல்லப்போனால் ஒருங்கிணைந்த ராமநாதபுரம் மாவட்டமாக இருக்கும் போதே நான் மாவட்ட பொறுப்பில் இருந்தவன் என்பதால் மிக நெருங்கிய நண்பர்கள் நிறைய இருக்கிறார்கள். என்னுடைய மாணவர்களும் அங்கே இருக்கிறார்கள், எனக்கு ஆசிரியர்களானவர்களும் அங்கேதான் இருக்கிறார்கள் என்பதை மகிழ்வோடு தெரிவித்துக் கொண்டு, இந்த தருணத்திற்காக இந்த பொழுதை எனக்கு கொடுத்த உங்கள் அனைவரையும், அத்தனை பேரையும் பேர் சொல்வதற்கு நேரமில்லை என்றாலும் என் உள்ளத்தில் இருக்கிறீர்கள். ஆகவே வணங்கி மகிழ்கிறேன். இருண்ட வீடு புரட்சிக்குவிங்க. இருண்ட வீடுன்னு சொன்ன உடனே எல்லாரும் குடும்ப விளக்குக்கு இது நேர் எதிர்பாங்க. இல்லை, இருண்ட வீட்டுக்கு நேர் எதிர் குடும்ப விளக்கு. நாம் சொல்லுகிற போதே சில சொற்களை மாற்றி போட்டோமானால் பொருளே குடும்ப விளக்குக்கு நேர் எதிர் என்றால் பெண்களுக்கு எதிரானது என்றெல்லாம் ஆகிவிடும். அதை தெரிந்தானா என்னமோ தெரியவில்லை. பல பேர் இந்த இருண்ட வீடு நூலுக்கு கருத்துரை எழுதுகிற போது சொல்றாங்க,
படிக்காத பெண்ணினால் அறியாமையால் குடும்பத்தில் எழுதுகிற சிக்கல்களை பாடியிருக்கிறார். இல்லை இல்லை, எப்பவுமே புரட்சி கவிஞரை அப்படி பார்க்காதீங்க. பார்க்கிற பார்வை கோளாறுன்னு அர்த்தமாயிரும். அப்புறம் கதிரவன் பாரதிதாசனுடைய நம்முடைய புரட்சி கவிஞருடைய நுட்பத்தை பார்த்தீங்கன்னா, முதலே கடல்ல இருந்து எந்திரிச்சு வந்து ஜன்னல் வழியா கையை நீட்டி யாரை எழுப்புறாராம்? மங்கை எழுப்புறாராம். ஏன்? உறங்குகிற எல்லோரையும் எழுப்ப வேண்டியதானே. நுட்பத்தை நாம் பார்க்கணும். ஒரு காலத்தில் எழுதப்பட்டது கல்வி வேண்டும் என்பதற்காக. இன்று கல்வி கிடைத்து விட்டது, கிடைத்தாலும் சம உரிமை கிடைக்கவில்லை. பெண் பெண்ணாகவே பார்க்கப்படுகிறாள், வேலை செய்யும் எந்திரமாகவே பார்க்கப்படுகிறாள். அந்த நுட்பங்களை பொருத்தி பார்த்தா தான் புரட்சி கவிஞருடைய எதிர்கால தொலைநோக்கு பார்வை நமக்கு புரியும். அவ விழி திறந்துட்டு மறுபடியும் தூங்கினா. ஏன்? விழித்தது விழி, ஆனால் அகவிழி விழிக்கவில்லை, மனம் விழிக்கவில்லை. ஏன்? அங்கதான் மணி 6:30 இப்பவும் தூங்குறான்னு சொல்றாங்களே, அந்த கதையை சொல்றேன். 6:30 இன்னும் எந்திரிக்கலையா, குறையா சொல்றாங்க. ஏன் எந்திரிக்கல? அவன் எந்திரிக்கிற நிலைமை பாத்தீங்களா நீங்க? எப்படி எந்திரிக்கிறா தெரியுமா? அதுதான் மிகப்பெரிய கொடுமை. அவர் எந்திரிக்கிற காட்சி அவர் சொல்றாரு, அதுதான். அதை நீங்க பாத்தீங்கன்னு அர்த்தம் எப்படி இந்த 6:30 மணிக்கு அவர் எந்திரிக்க வந்தா அப்படின்னு தெரியும். பொதுவாகவே ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி எந்திரிச்சோன்னு தலையை பார்த்தோம்னா எப்படி இருக்கும்? தலைவரி கோலமா இருக்கும். நம்ம முடியெல்லாம் படுத்து எப்படியெல்லாம் புரண்டுபடுத்தோமோ அந்த பக்கம்லாம் நட்டமா நிற்கும். பெண்ணுக்கு இன்னும் அதிகம். அள்ளி முடிஞ்சு தூங்க முடியாது, கொஞ்சம் அப்படி விரிச்சு போட்டா தான் காற்றோட்டமா தூங்க முடியும். இல்லைன்னா அதுவே இறுக்கமா இருக்கும், புழுக்கமா இருக்கும். அப்படிப்பட்ட அந்த நேரத்துல அவர் எந்திரிக்கிறத சொல்லுகிற போதுதான் அவர் சொல்றாரு, ரொம்ப அருமையா சொல்றாரு. அதுதான் மிகப்பெரிய புரட்சிகளுடைய உவமையில நம்ம பார்க்க வேண்டியது. அதாவது பொத்தல் மரத்துக்குள்ள இருந்து ஒரு புழு வெளி வந்த மாதிரி வரலாம் எந்திரிக்கிறதே. இப்படி பொத்தல் மரம்னா நமக்கு தெரியும், கிராமங்கள்ல தான் நம்ம எல்லாம் இருக்கோம். இன்னமும் கரிசல் பூமி அது. அந்த சிவகாசியெல்லாம் நல்லா பார்த்துருப்போம். வன்னி அங்கிட்டு பக்கத்தில் இருக்கிற நம்முடைய எல்லா ஊர்களையும் எடுத்துக்கிடுவோம். சாட்சியாபுரத்துல இருந்து அப்படியே சுற்றி உள்ளே போனோம்னாலும் நமக்கு எல்லா ஊரும் அப்படிதான். அந்த மரங்கள் இருக்கும், பட்டை மரம் இருக்கும், பட்டு போகிற தருணத்தில் இருக்கிற மரம் இருக்கும், எல்லாத்தையும் அந்த மரப்பொந்து இருக்கும். அந்த பொந்துக்குள்ள பொத்தல்ங்கிறார் பாருங்க. அந்த சொல்ல 2 இடத்துல பயன்படுத்த. ஒன்று இந்த இடத்துல பயன்படுற பொத்தல் மரத்துக்குள்ள இருந்து புழு எழுந்த மாதிரி எழுந்தாலாம். அப்பவும் எந்திரிச்சு எப்படி வந்தாலாம்? தள்ளாடி தள்ளாடி வந்தாலும். ஏன்? தூக்கம் போதிய தன்மையில் இல்லை. தூக்கம் இல்லாட்டி ஒரு மனிதனுடைய உடலும் ஒத்துழைக்காது, உணர்வும் ஒத்துழைக்காது. ஏன் 6:30 மணிக்கு இருந்தால் அதற்கு முன்னால் எழுந்த கணவன் என்ன பண்ணிட்டு இருக்கான்? உட்காந்து சாய் நாட்களில் உட்காந்து சொத்த பொருளை சொல்லிக்கிட்டு இருக்கான். அந்த காலை காட்சியில் வர்ற குளறுபடிக்க காரணம் என்ன? மாட்டிலே பால் கறக்க வேண்டும் என்றால் பால் கறக்கிற இருசன் வருகிற போது எழுந்து இருக்கிறவன் தலைவன், அவன் போகலை. நம்ம வீட்டில எல்லாம் பால் பாக்கெட் வாங்கினா என்ன பண்ணுவோம்? கதவுல கட்டி விட்டுருப்போம், ஒரு பைய கட்டி அதில் போட்டுட்டு போம்போம். ஏன்? கீழே வச்சா பூனை வந்துடும், எலி வந்துடும், பெருச்சாலி வந்துடும், எல்லாம். இவன் உரி கட்டி வச்சிருக்கா, அவன் உரியில போடாம பக்கத்துல வச்சுட்டு போயிட்டான். அவன் ஒரு சோம்பேறிப்ப. அந்த சோம்பேறியை சொல்றதுக்கு போது இவ்வளவு சோம்பேறின்னு சொல்றான். சரி, இது பையன் பெரியவன், அவசரம் கொடுக்க, வேற ஒண்ணும் இல்லை. சின்ன பையன், வயசு கோளாறு, அப்படிதான் பறப்பான். எப்பவுமே துருதுன்னு இருப்பான், பரபரன்னு இருப்பான். நம்ம வீட்டில் பரபரன்னு இருக்கிற பிள்ளைகளை, துருதுன்னு இருக்கிற பிள்ளைகளை பார்த்தா சின்னவங்க கொஞ்சுவாங்க, நடுத்தரத்தில் இருக்கிறவங்க பார்த்து போடா கண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப பெருசு நோய்வாய்ப்பட்டிருக்காங்களா கொஞ்சம், சனியனே பார்த்து போ, சனியனே விழுந்து அடிபட்டுறாத அப்படிமா. ஏன் தெரியுமா? இவங்களால எந்திரிச்சு நடக்க முடியாது, ஓட முடியாது. அது ஓடுகிற பார்க்கிற போது பயம் மட்டும் இல்ல, எரிச்சலும் வரும். அந்த இயலாமை. யாருக்கு எப்போ கோபம் வரும்னா இயலாதவனுக்கு கோபம் வரும். அதைத்தான் இந்த கதையில கதைத்தலைவனு கொண்டு வர்றாரு. பின்னால வர்ற கோபத்துக்காக தான் காரணம், இயலாத அவனுக்கு, அதனால வர்ற கோபம். அப்ப சொல்றாரு, இந்த அவசரத்தமா ஓடி போய், அது காட்சிகள். இந்த இதை எடுத்தோம்னா காலை 6:30 மணி காட்சி, 8 மணி காட்சி, 12 மணி காட்சி, 7 மணி காட்சி, 10 மணி காட்சி, அப்படி பிடிச்சுக்கலாம். திரைப்படத்துக்குரிய கதைவசனம் எல்லாமே பண்ணியிருக்காரு. அதுல நம்ம பார்க்கும்போது நான் என்ன சொல்ல வரேன், நான் முதல்ல இருந்து சில சொற்களை மட்டுமே சொன்னாலே இந்த கதையை நமக்கு தெரிஞ்சிடும்னு நினைக்கிறேன். நான் அவளுடைய புறவிழி திறந்தது, அகவிழி திறக்கவில்லை. இன்றைக்கு அதனால்தான் நம்ம சொல்றோம், மாற்றுத்திறனாளிகளுக்கு பார்வையற்றவர்கள் அகவிழி பெற்றோர் அப்படிங்கிறோம். எவ்வளவு அற்புதமான சொல். நம்முடைய கவிஞர் அதை சுட்டி காட்டி போறாரு. மூளையில உரி கட்டி வச்சிருப்போம், ஆனாலும் அவன் உரல் பக்கத்தில் வச்சுட்டு போறான். அந்த வீட்டில் மாடு இருக்கு, கண்ணுக்குட்டி இருக்கு, நாய் இருக்கு, எலியும் பூனையும் ஓடிக்கிட்டு இருக்கு, எல்லாம் தெரிஞ்சு அவன் வச்சுட்டு போறான். அது அவனுடைய தப்பு. அடுத்து இவர்
பெரியவன் என்ன பண்ணுறான், மணி அடிக்குது அவனுக்கு. இந்த எலிகளுக்கெல்லாம் மணி அடித்து சாப்பாடு கொண்டு வராங்க. நம்ம சொல்லுவாங்க திருக்கழுக்குன்றத்தில் 12 மணிக்கு கழுகு வந்துருமியா சரியாக சாப்பிடம்பாங்க. 12 மணிக்கு வச்சு பழகுனீங்கன்னா தானாக வந்துடும். ஜெயிலில் சொல்லுவாங்க மணி அடித்தா சோறு, அதான் மணி அடித்தா சோறுன்னு அர்த்தம். அது மாதிரி குழந்தை எது கழுகுதுன்னு தாய்க்கு தான் தெரியும். அது மாதிரி பழக்கத்தில் வந்துடும். அப்போ அந்த செய்தி அவர் சொல்கிறாரு, புட்டு குக்கிற பொண்ணு வருவா, இப்போ நம்ம சாப்பிடணும்னா அவனுக்கு வயிற்றுக்குள்ளே மணி அடிக்குது. வேகமாக எழுந்திரிச்சு அவசர அவசரமாக சாம்பலை வச்சு பல்ல விளக்கிட்டு ஓடி வர்றான். வரும்போது அவசரத்தில் தட்டி விட்டுறான் எல்லாத்தையும். அதே நேரத்தில் வேகமாக மூஞ்சி கழுவணும், பல்ல வளர்க்கணும்னு, வாயை குப்பிளிக்கணும்னு பால் சம்பை எடுத்து குப்பிளிச்சிருக்கான். ஐயோ பாலும் தெரியுது. அப்படியே வச்சுட்டேன்னு சொல்கிறான். அப்பாவுடைய கூறுகட்டை தானே அவனுக்கு தெளிவாக தெரிஞ்சிருக்கு. அவர் நம்புற மாதிரியே சொல்கிறான் பாரு. எப்பா இடையும் கொட்டி வச்சுட்டு போயிட்டான், சிந்தி வச்சுட்டு போயிட்டாங்கிறான். பால் கறக்கிற மேலே பழிய போடுறான். எப்பவுமே தன் குறையை யாரும் கண்டுபிடித்து விடக்கூடாது என்பதற்காக குறை செய்தவர்கள், தவறு செய்தவர்கள் அடுத்தவர்கள் பழிய போடுவது இயல்பு. இது சின்ன பையன் ஈஸியா செஞ்சுட்டு போயிட்டான். இந்த நிலையில் அது இருக்கட்டும். வந்து புட்டும் வந்துருச்சு, வடையும் கொண்டு வந்துட்டா. சாப்பிட வாங்குறான். நம்ம என்ன செய்யணும், காலை கடன்களை முடிச்சுட்டு போகணும். பல்லு விளக்குனால காலை கடனை முடிக்கணும்ல. அப்ப வேலைக்கு போற, வெளியூர்ல இருந்து வேலைக்கு போறவங்களுக்கு தெரியும், அந்த அனுபவம் இருக்கும். பல்லுல பிரஷ் வச்சுக்கிட்டு தோல்ல துண்டை போட்டுக்கிட்டே பாத்ரூம்குள்ள போயிடுவாங்க. பல்லு வளர்க்குன மாதிரி ஆச்சு, வெளியே போன மாதிரி ஆச்சு, குளிச்ச மாதிரி ஆச்சு, வந்துடுவாங்க. அப்பதான் அடுத்தவங்க போக முடியும். அவ்வளவு நேரம் நெருக்கடி எல்லாம் இருக்கு. ஆனா இவன் என்ன பண்றான், வேகமா வந்து உட்காந்து வாய்க்குல வைக்கிறான். வச்சு ஒரு வாய் தான் முழுங்கிருக்கான். அதுக்குள்ள வயிறு கடாமுடாங்குது. ஐயோ சொல்ல பாருங்க, வெளிக்கு போகணுங்கிறான். நம்ம அதை கொச்சையா நினைக்கிறோம். இல்லைங்க, கிராமத்துல பாருங்க மக்கள் சொல்லுவாங்க, காலையில் நான் அப்படியே வெளியே போயிட்டு வரேன்பாங்க. வெளியே போயிட்டு வரேன்னா என்ன, வயல்வெளிக்கு போறேன்னு அர்த்தம். காலை கடனை கழிப்பதற்கு வயல்வெளிக்கு போறேன்னு அர்த்தம். கொல்லைக்கு போறேன்பா. நம்ம அதை கொச்சையா பார்க்குறோம். இல்லை, கொல்லை என்பது நமக்கு வீட்டுக்கு பின்னால் இருக்கிற, பின்புறத்தில் இருக்கிற, இன்னும் கொஞ்சம் தள்ளி இருக்கிற கொல்லைப்புறம். அங்கேயும் தோட்டம் இருக்கும். அந்த தோட்டத்துக்கு போகிறான். அதனால தான் இயற்கை உரம்னு அதை சொல்கிறோம். இன்றைக்கு நம்ம வெண்மை புரட்சி, பசுமை புரட்சின்னு கொண்டு செயற்கை உரத்தை போட்டு கொஞ்சம் நெஞ்சம் விளைஞ்சிக்கிட்டு இருந்த மண்ணையும் மலடாக்கிட்டு போயிட்டோம். அதையெல்லாம் சுட்டி காட்டுறதுக்கு இதில் நிறைய ஆதாரங்களை சொல்லி வச்சிருக்காரு. அதுதான் நடுவர் வலிச்சது, எந்திரிச்சு ஓடுனான். ஓடுற ஓட்டத்தில் தட்டி விட்டுட்டு ஓடனா, பக்கத்தில் இருந்த நாய் கருத்துருச்சு. அவ்வளோதான். இதுக்கு ஒரு காலை காய்ச்சி வச்சுக்கோ. பால் கேட்குறாங்க. அடுத்து இவன் எந்திரிச்சு வர்றா. அப்போதான் பார்க்குறான், நம்ம சிரிப்பாக இருக்கும். நமக்கு 2 பல்லு விழுந்துருச்சு. அங்கே முட்டுனா நமக்கு தெரியும், ஓடுற ஓட்டத்தில் எங்கெங்கே தட்டு தர மாதிரி தான் விழுவான். அப்படியே பார்த்து போடான்னு சொல்லுவான். அவன் நாயத்தை மேலே மிதிச்சு அது தட்டி விழுந்து, அப்புறம் அந்த பெஞ்சில் தட்டி, அதுக்கு பிறகு அங்கே போய் பசுமாட்டோட நெத்தியில முத்தி 2 பல்லும் போச்சு. அதுக்கு ஒரு வார்த்தை சொல்றாரு பாருங்க, பல்லு 2 எங்க ஓட்டம்னே தெரியலையா அவனுக்கு, எங்க விழுந்துச்சுன்னு தெரியலன்னு தானே சொல்லணும். இயல்பாக தடுக்கி விழுந்திருந்தால் விழுந்துச்சுன்னு சொல்லணும். அவனா ஓடி போய் வாலண்டியரா விழுந்ததுனால எங்க போட்டுச்சுன்னே தெரியலங்கிறார். 2 பல்லையும் எங்க போட்ட இடம் தெரியாம போயிட்டானா. ஏன்னா அவனுக்கு அதை பத்தி கவலை இல்லை, பல்லு விழுந்ததை பத்தி எல்லாம் கவலை இல்லை. மறுபடியும் வந்து புட்டு திங்க வரும்போது தான் தெரியுது, வாயி எயிறு, நம்ம எழுருன்னு சொல்றோம். நம்ம இலக்கியத்துல எயிறுன்னு தூய தமிழ் சொல்லிருக்கு. எத்தனை புழக்கத்துல இருக்கிற சொல்ல கொண்டு வந்திருக்காரு, எத்தனை இலக்கிய சொல்ல கொண்டு வந்து எளிமைப்படுத்தி மக்கள்கிட்ட கொண்டு போயிருப்பேன். எழுறு வீங்கிருச்சுன்னா உள்ள திங்க முடியாது, முழுங்க முடியாது. அதுக்கு அவர் சொல்றாரு, அதுதான் ரொம்ப சிறப்பா இருக்கும். அவரு வடை வாய்க்குள்ள நுழைய மறுத்துச்சும்பாரு. அது பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா சொல்லுவார். அந்த சொற்றோட அவர் சொல்லும்போது சொல்லுவார், இப்படி சில சொல்ல மாத்தி போடுவாரு. இப்ப எனக்கு கூட புரியல, உங்களுக்கு யாருக்காவது தெரியுதா நீங்க கடைசியில் சொன்னா நான் கேட்டுக்கிற தயாரா இருக்கேன். ஏன்னா எல்லாம் கற்றவர்கள் யாருமே இல்லை. வாசல் தெளிக்க போகும்போது அவசரத்தில் அவன் என்ன பண்ண, தூக்க கலக்கத்துல அந்த பால் சம்பளையே சாணத்தை கரைச்சு கொண்டு போய் வாசல் தெளிக்கிறா. அது தெரியவே இல்லை, தெளிச்சிட்டா. எங்க தெளிக்கிறான்னா கதவை தாழ்பால திறந்து கொரட்டுல தெளிச்சாருங்க. முத்தம்னா நடுமுத்தம். நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்க முற்றம் வச்சிருக்கீங்க, நடுவுல எல்லாரும் வந்து கூடுறாங்க. வீட்டுக்குள்ள அந்த பக்கம் இருக்கிறவங்க, இந்த 4 திசையிலும் அறைகள் இருக்கும் அல்லது வெளியே வாசல் இருக்கும், எல்லா பக்கமும் வந்து கூடுறதுக்கான முற்றம். அதுதான் அருமையான தமிழ் சொல். அந்த சொல்லை பயன்படுத்துகிற போதே இந்த வாசகர் ஓட்டம் எவ்வளவு வலிமையானதுங்கிறது தெரியும். இந்த நூலாய்வு கூட்டம் ஏன்னா எல்லா திசையில இருந்து வாங்க, 8 திக்கும் சென்றிடுவீர் கலை செல்வங்கள் யாவும் குழந்தைக்கு சேர்ப்பீருங்கல்ல. 8 திசையிலே இருக்கிறவங்க வாங்க, நாங்க கொடுக்கறத நீங்க வாங்கிக்கோங்க, நீங்க கொடுக்கறத நாங்க வாங்கிக்கிறோம். கொள்வோர் மரம் கொடுப்போர் மரம். நம்முடைய பட்டினப்பாளையில சொல்லுவாரு, கொள்வோரும்
குறையின்றி, கொடுப்போரும் குறையின்றி, 2 பேரும் கொடுக்கறதும் குறை இருக்கக்கூடாது, வாங்குறவனும் குறையோட போகக்கூடாது. அந்த தலமாக இந்த தலம் இருக்கிறதுனால தான் நான் இந்த முறையில் போறேன். அப்படி அவ தலை செலுத்திட்டு இருந்த என்ன சொன்னா தெரியுமா? முள்ளம் ஒன்றி எந்திரிச்சு சிரித்து இருந்தா எப்படி இருக்குமா? நம்ம சொல்லுவோம், டே முடி அங்கங்க நட்டமா நிற்கிறா, போடா போய் தலையை ஒழுங்காச்சு விடா. இல்லை இப்போத்தான் அதான் ஃபேஷன் மேன், இப்போ அது வேற. ஆனால் இன்றைக்கு பெண்ணின் தலைமுடி அப்படி இருந்தால் எப்படி இருக்கும்? அதையும் ரொம்ப அழகா சொல்றாரு. அப்போ இது ஒரு காட்சி முடிஞ்சுன்னு வச்சுக்கிறோம். ஏன்னா இது நிறைய இருக்கு, நம்ம பேசணும்னா நான் உண்மையிலேயே நீங்கள் உங்களுக்கு நன்றி சொல்லணும். நான் வினோதையாட்ட சொன்னேன், 30 பக்கங்களுக்கு நான் தயார் பண்ணிட்டேன். என்னை மீண்டும் அதை வாசிக்க வைத்து எழுத வைத்ததுக்கு தான் உங்களுக்கு தான் நன்றி. அவ்வளவும் சொல்ல முடியாது. அதுல என்ன சொல்றாரு, இன்னொரு செய்தி, அறிவு எனும் வெளிச்சம் அங்கே இல்லை அப்படிங்கிறார். அதனால என்ன இன்றி விளக்குது அணைந்ததுங்க. அணைந்ததுன்னு கூட நான் தப்பா சொல்லிட்டேன். அணைந்ததுன்னு அவர் எந்த இடத்துலையும் சொல்லல, அவிழ்ந்ததுங்கிறார். சொல்ல பாருங்க, அணைஞ்சா ஏத்திக்கலாங்க, அவிஞ்சு போச்சுன்னா கண்ணில் புற விழுந்தா கேட்ராக்ட் ஆப்ரேஷன் பண்ணிக்கலாம். கண்ணே அவிஞ்சு போச்சுன்னு என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. சொல் பாருங்க, அந்த அவிந்ததுங்கிற சொல்ல 2-3 இடத்துல போடுறாரு நம்முடைய புரட்சி கவிஞர் பாண்டியன் பரிசுல. இந்த சொற்களை நாம் எடுத்தாள்வதுதான். ஏன்னா இந்த தளத்தில் பாண்டியன் பரிசு கதை தெரியாது, நம்முடைய 2 கதை தெரியாதவர்கள் யாரும் இருக்க முடியாது. ஒரு பொறுப்பற்ற தகப்பன், அதனால உழைச்சு ஓடாய் போய் தேஞ்சு உடல்நலம் குன்றிய மன ஆரோக்கியம் குன்றிய ஒரு பெண், அப்படிதான் சொல்லணும். உழைத்து ஓடாய் தேய்ந்து உடல் நலமும் மனநலமும் குறைந்த குன்றிய பெண் மனைவி, அப்படிதான் சொல்லணும். அவளால் அதனால மூத்த பையனையும் முழுமையா கவனிக்க முடியல, இளைய குழந்தையும் சரியா கவனிக்க முடியல. அப்ப இந்த மன உளைச்சல் அவளுக்கு அதிகமாகும் போது மனநோய் வந்துருது. அதனாலேயே அவ கண்டும் காணாம சிலரை போக வேண்டியிருக்கு. ஆனா பிள்ளைக்கு ஒண்ணு துடிக்கிறா. சின்ன குழந்தைக்கு வயிற்று வலியா என்னன்னு தெரியல, அழுகுது, அழுகுது, தூக்கி வச்சுக்கிறா. அது இருப்பமா போமான்னு தெரியாம அது ஏக்கத்திலே இருக்குது. இவ அதுக்கு போய் பசிக்குது நினைச்சு புட்ட திணிக்கிறா. அப்ப அது சொல்லுது, எம்மா நான் செத்து போயிடுவேன் நினைக்கிறேன், பாத்துக்கமா அப்படிங்கிற சொற்றோட இல்ல அது சொல்றத அவர் சொல்ற பாத்தீங்கன்னா ரொம்ப அருமையா இருக்கும். தாயே, எனக்கு இது சாகும் நேரம் என வாயால் சொல்லும் வலிமை இல்லை. வாயால் சொல்லும் வலிமையும் இல்லை, எனக்கு வாயத்திலிருந்து சொல்ல தெரியல, அந்த வல்லமையும் இல்லை. வலிமை என்பது இங்க வல்லமையும் இல்லை, வயிறு மலிக்கிறது, இப்படியெல்லாம் சொல்ற அந்த சொல்ல கவிஞர் தன்னுடைய சொல்லாக வரும்போது வலிமைங்கிற சொல்ல பயன்படுத்துறாரு. அப்புறம் அந்த பக்கத்தில் இருக்கிற ஒரு அறை நம்ம வச்சிருக்கோம், ஸ்டோர் ரூம்னு சொல்லுவோம், சரக்கு அறைன்னு சொல்லுவோம். அது சரக்குன்னு சொன்னா இன்னைக்கு வேற மாதிரி ஆயிரும். ஆனா இவரு பாருங்க, நல்ல தமிழ் சொல்ல, பழங்கள அறை, பழமையான பொருட்கள் இருக்கிற அறை. அதை நம்ம என்ன சொல்லுவோம், வேஸ்ட் எல்லாம் போட்டு வச்சுக்கோம். எப்பவுமே நமக்கு பழசுனா வேஸ்ட் தான். அதான் கூட ஒரு படத்தை சொல்லுவான், அப்படி வேஸ்ட்னு சொன்னா முதல்ல அந்த படத்துக்கே கிடக்கு பாரு, உன்னை தூக்கி தான் கொண்டு போய் போடணும்பா. பொருட்கள் என்றைக்கும் பயன்படாததில்லை, பயன்படுதோ இல்லையோ நினைவுகளோடு நம்மோடு வாழ்க்கையோடு தொடர்பு இருக்கிறது. யாராவது ஒருத்தர் சுருட்டு குடிக்கிறவங்களை இன்னைக்கு நான் பார்த்தேன்னா எங்க அப்பாவுடைய நினைவு வந்துடும். யாராவது இந்த புகையில பல்லுக்கு இடையில அந்த காலத்துல அந்த அங்குலாஸ் புகையிலன்னு கருப்பா இருக்கும், அதை கொண்டு வாயில வச்சாங்கன்னா எங்க தாத்தாவுடைய நினைவு வந்துடும். யாராவது அந்த கீரை குழம்புல புளிய போட்டு வச்சாங்கன்னா எங்க அம்மாவுடைய நினைவு வந்துடும். இப்படி ஒவ்வொரு பொருளும் எங்க வீட்டுல இருக்கிற எச்சில் பணிக்கம், முடியாதவர்களை துப்புவதற்கு அந்த எச்சில் பணிக்கம் எனக்கு 1000 நினைவுகளை கொடுக்கும். அதை தான் அவர் அழகா சொல்ற, பழங்கள அறை அப்படிங்கிறாரு. அங்க ஒளிஞ்சிருந்த எலியெல்லாம் வர்றது பெருசு இல்லை. அவர் சொல்றாருவாங்க, ஆடல் பாடல் அரங்காக்கினங்கிறாரு. அது வந்துதான் அரங்கமாச்சான். அப்ப வீடு எவ்வளவு குப்பையா கூலமா இருந்திருக்குன்னு பாருங்க. நமக்கு தெரியும், ஆட தெரிஞ்சவன் எங்க இருந்தாலும் ஆடுவான். தெரியாதவங்க தான் திருக்கோணல்னு சொல்லுவாங்க. பாட தெரிஞ்சவன் எப்படி இருந்தாலும் பாடிடுவான். அவன் தான் கேட்கிற காலையில் என்னால் பாட முடியாது, சுதி சேரலாம், சுதியே வேண்டாம், பொருள் தெரிந்து நம்ம சொல்லுவோம். நீட்டிசை குறுக்கிசைம்போம். நெழில் வந்தா நீட்டி இசை, குரல் வந்தா குறுக்கி இசை, அதான் இசை. போ, என்னுடைய மாணவர்களுக்கு பாட வராதுன்னு சொல்லவே சொல்லாத. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு, அவ்வளவுதான். எங்க குரலோட இறக்கு, நெடிலோடு தான் நீட்டு இசையா தானே. அச்சாவே ஆரோகணம் அவரோகணம்னு சொல்றாங்க அப்படின்னு ஆயப்பாங்க தெரியும். தமிழ் இசை என்பது நம்முடைய வாழ்க்கையோடு பின்னி பிணைந்தது. இல்லைன்னா நம்முடைய அப்பத்தாவும் அம்மாச்சியும் வீட்டில் உட்காந்து ஒப்பாரி பாட முடியுமா?
தாலாட்டு பாட முடியுமா? எந்த பள்ளிக்கூடத்தில் போய் படிச்சுட்டு வந்து பாடினாங்க? ஒண்ணும் இல்லை. இது வாழ்க்கை அனுபவம் கொடுப்பது. இந்த இருண்ட வீடு என்பது எப்படியெல்லாம் வீடு இருக்கக்கூடாது, கணவன் இருக்கக்கூடாது, மனைவியை அப்படி கணவன் வைத்திருக்க கூடாது. முக்கியமா நீங்க பார்க்கணும். இதுல நான் சொல்லுவது எல்லாமே பெண்ணை பெருமைப்படுத்துவதற்காக எழுதிய இந்த காப்பியத்தை, பெண்ணை இப்படி கொடுமைப்படுத்துவதால் அவள் மனநோயாளி ஆகிறாள் என்பதை உணர்த்துவதற்காக வந்த இந்த நூலை பெண்ணின் கல்வியின்மையால் என்று மட்டும் ஒரு வட்டத்துக்குள்ள ஒரு புள்ளியில சுருக்கிடக்கூடாது. ஏன் நீ கத்துக்கொடு. இன்றைக்கு பாருங்க, திருமணமான பெண்கள் 10ஆம் வகுப்போடு முடித்துவிட்டு திருமணம் செய்து கொண்ட பெண்கள் 2 முதுகலை பட்டம் பெறுகிறார்கள், வழக்கறிஞராகிறார்கள். எவ்வளவு படிக்கிறாங்கல்ல. ஏன்? ஆண் பெண் சரிநிகரம் வந்துருச்சு. அன்றைக்கு வரலங்கிறதையும் சுட்டி காட்டுறாரு. அதுதான் ரொம்ப சிறப்பு. அப்புறம் சொல்றாரு, பேசுறாரு, மணி என்னங்கிறார். அப்பாவை கேட்கிறா பாருங்க, நம்ம கடியாரன்னு சொல்லுவோம். என்ன சொல்றா? சவுண்டி மணி பொறுக்கி சாவி கொடுக்க தெரியல, எனக்கு உயரமா ஏறி சாவி கொடுக்க தெரியல, பக்கத்து வீட்டில் கூப்பிட்டே வரவே இல்லைங்கிற. சொல்ல பாருங்க, சவுண்டி சண்டி மணி பொறி. அந்த சண்டி மணி பொறிங்கிறது எங்க இருந்து வந்துச்சு தெரியுமா? நம்ம கிராமத்துல தான் சொல்லுவோம். அந்த சங்கு சவுண்டிக்காரனை கூடும்போம் கர்மாதியில் பெருமாள் கோயில அந்த சவுண்டி எடுத்து அடியுமா. அந்த சவுண்டிங்கிறது தான் சத்தம் வரக்கூடிய சொல். சண்டி என்ற சொல்லிலிருந்து சவுண்டி என்று மாறி இருக்கிறது. எவ்வளவு நுட்பமான சொல்லாடல் பாருங்க. அதுக்கு அடுத்து ஒரு சொல்ற, கந்தன் குடையுடன் காலில் செருப்புடன் சொல்றான். அவ்வளவு அறியாமையில, அவ்வளவு வறுமையில, கல்வியறிவு இல்லாத அந்த தெருவுல ஒருத்தன் காலில் செருப்போடையும் கையில கொடையோடையும் போறான்னா, இந்த மக்களும் எளிய மக்களும் குடைபிடித்து செல்ல வேண்டும், காலில் செருப்பணிந்து செல்ல வேண்டும் என்ற தன்னுடைய ஆதங்கத்தை அங்கே ஒரு கதாபாத்திரமாக படைத்து காண்பிக்கிறார். அதுதான் மிகப்பெரிய நுட்பம். அதை பார்த்துட்டு இவங்க என்ன சொல்றாங்க, விடியா மூஞ்சி விடியறதுக்கு முன்னால போறேன் போ. ஏன்னா அவனாரு நம்மளால எந்திரிக்க முடியல, போக முடியல, உடனே அப்படித்தான் சொல்லுவோம். அவன் கிடைக்காம பொழப்பத்து போய் எந்திரிச்சு உட்காந்து எழுதிக்கிட்டு இருக்கான், பேசிக்கிட்டு இருக்காங்க. 7 மணிக்கு எதுக்கு போகணும், இந்த இதுல என்ன என்னமா 7 எத்தனைக்கு ஒரு 10 வைங்க, 10 பேர் உட்காந்து ஏதோ பொழுதுபோக்கி இருக்காங்க விடப்பா அப்படின்னு சொல்லுவாங்களே, அது மாதிரி. அப்ப பெரிய பையன் அவன் கழுத்து அந்த 7 வீங்கி இப்படி தொங்கும். அதுக்கு சொல்றாரு கவலை மாடுங்கிறாரு. அந்த கழலைய கவலைன்னு சொல்றாரு. கவலை மாடுனா ஏன் தெரியுமா? அந்த கவலைங்கிறது எங்க பயன்படுத்துவோம் கொஞ்சம் நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா தெரியும். ஏற்றம் இறைக்கிற போது கவலைன்னு பயன்படுத்துவோம். அது கழுத்துல கட்டி கட்டி அந்த ஏற்றத்துக்கு தண்ணி இறைக்க போக வர வர அது என்ன ஆயிரும், அப்படியே தொங்கிரும், வீங்கி தொங்கும். அதைத்தான் அதனாலதான் அவரு அத என்ன சொல்றாரு, கவலை மாட்டின் அப்படின்னு அழகா சொல்றாரு. உதடு தாங்கல. அதனால சொல்றாரு, பால் காஃபி கேட்கும்போது பால் போச்சு, நான் 8:30 மணிக்கு வருவா, வேலைக்காரி வருவா, சங்கிலி வருவா, சமயக்காரி, அவ வச்சு கொடுப்பான்னு சொல்லிடுறா, முடிஞ்சு போச்சு. அப்ப இவன் மறுபடியும் புட்டு எடுத்து அப்பங்காரன் பசியோட போய் திங்க உட்காடுறான். தலைவன் பாருங்க, ஒரு வாய் எடுத்து வைக்கிறாங்க, அப்படி ஒரு பெரிய ஈ வந்து உட்காந்து அவ்வளவுதான் தூக்கி எரிஞ்சிட்டு போயிடுறான். இதுதான் ஒரு ஈ வைக்கிறதுக்கு முன்னால ஏன் அவன் மூடி வச்சிருக்க கூடாது? அவங்க ஒன்னா தடுக்கி விட்டுக்கோன்னா பக்கத்துலயே சாய்நாட்கள் உட்காந்துருக்க, என்னையா செஞ்ச? அப்புறம் எந்திரிச்சு மூடி வச்சுட்டு எந்திரிச்சு வெளியே போய் பல்ல விளக்கி காலை கடன் முடிச்சுட்டு வந்திருக்கலாம்ல. நீ வாட்டுக்கு போயிட்டு எந்திரிச்சு வீட்டுல என்ன கிடக்கு எது நடக்குன்னு தெரியாமையே வேணுமா 6 மணிக்கு அலுவலகம் விட்டு வந்த உடனே என்னமா அது அப்படியே கிடக்கு, எடுத்து வைக்க கூடாதா? சொல்லாதீங்க, நீங்க எடுத்து வச்சுட்டு போங்க. அவங்க அடுத்த நாள் 6 மணிக்கு அவர் வர்றதுக்குனால எதுவும் கிடக்கான்னு பார்த்து எடுத்து வச்சிருவாங்க. இந்த நுட்பம் சொல்லாம நடத்தையினால் சொல்லிக் கொடுப்பது. நடை என்பது ஒழுக்கம். நடை என்பது நாம் நடப்பது அல்ல. நடை என்பது நடத்தையின் அடிப்படை. அதனால எழுதுற நடை நல்லா இருக்கணும்பாங்க. எழுதுற நடையில ஒழுங்கு இருக்கணும்னு அர்த்தம். ஒழுக்கம் இருக்கணும். ஒழுக்கமானதை எழுது, ஒழுக்கம் இல்லாததை எழுதாத. அவர் பேச்சு நடை நல்லா இருக்கு, ஏன்னா அலங்காரமா இருக்குன்னு இல்ல, சொல்ல வர்ற செய்திகள் சிந்தனைகள் நல்லா இருக்கு அப்படின்னு அர்த்தம். அதுதான் ரொம்ப முக்கியமானது. இப்ப இது முடிஞ்ச உடனே அவர் சொல்ற சில செய்திகளை நான் சொல்றேனே. வடித்த சோற்றை தடித்தடி காக்கைகளாம். வடித்த சோற்றை தடித்தடி காக்கைகள், வட்டில் இருக்க வடித்த சோறு, அத தடித்தடி காக்கைகள் சலிக்க தின்றனவா. அது தடித்தடின்னு ஏன் சொல்றாரு பாத்தீங்களா?
அது நல்ல குண்டு கொளுத்துருச்சு, வயசும் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அது அந்த ரொம்ப தடிப்பா இருக்கிறதுக்கு வயசாயிருச்சுன்னு அர்த்தம். அது ஏற போய் தேட முடியாது. கிடைச்சப்ப தின்னலாம் நினைச்சு தின்றும். அதான் அடே தடிமாடு பார்த்து தின்ற, அப்புறம் இங்கேதான் வீட்டுல தான் இருக்கும் போது ஏன்டா இதை போட்டு இப்படி முழுங்குற அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அது மாதிரி அந்த சொல்ல பயன்படுத்துறாரு. அடுத்து ஹைதராபாத்ங்கிற சொல்ல ஹைதராபாக்கம்னு அந்த காலத்துல சொல்லு, நம்ம பட்டினப்பாக்கம், மறுவூர் பாக்கம், நம்ம இலக்கியத்துல இருக்கிற சொல்ல எவ்வளவு எளிமையா கொண்டு வந்து ஹைதராபாக்கம்னு சொல்றாரு. அங்க ஒரு செய்தியை சொல்றாரு, அது பிறகு நம்ம பார்ப்போம். அப்புறம் 2 இடத்துல இந்த காவலர்களை சொல்றாரு. ஒண்ணு சாவடி காவலர்னு சொல்றாரு முதல்ல வரும்போது, சாவடி ஊருக்கு பக்கத்துல இருக்குமே சாவடி, அந்த காவலர்கள். இன்னொன்னு அரசு காவலர்னு சொல்றாரு. சாவடி காவலர் என்ன, அந்த மக்கள் எல்லாம் சேர்ந்து அவர்களாக நியமித்துக் கொள்ளுகிற காவலர்கள். ஒரு தெருவுக்கு தெருவு அவங்கள நியமிச்சிருப்பாங்க. ஆனால் மக்கள் அரசு நியமிக்கிற காவலர்கள் அரச காவலர்கள். அது ஒண்ணு. அதுக்கடுத்து அந்த காலத்துல புண்டாஞ்சட்டியில தான் காஃபி போடுவாங்க. புண்டாஞ்சட்டியில தான் காஃபி போடுவாங்க. நான் பார்த்துருக்கேன். இந்த கரிவளம்ங்கிற ஊர் பக்கத்துல வரகனூர்னு ஒரு ஊர் இருக்கு. அங்க நான் போகும்போது வரகனின்னு அந்த ஊருக்கு எங்க அக்காவை திருமணம் செஞ்சுட்டு நாங்க போகும்போது குண்டாஞ்சட்டியில பெரிய குண்டாஞ்சட்டினா நம்ம வீட்டுல இருக்கிற குண்டாஞ்சட்டியில அது இருக்கும், ஒரு 3 படி பிரியாணி பொங்குற அளவுக்கு அவ்வளோ பெரிய குண்டாஞ்சட்டியில போட்டு காப்பி குடி அப்படின்னு ஒரு சொம்புல கொண்டாந்து கொடுப்பாங்க. ரொம்ப அழகா சொல்றாரு, சொம்புல காப்பி குடிச்சாங்களா? யார் வேலைக்காரங்க 2 முதல்ல ஆளுக்கு 2 சொம்பு குடிச்சுடுத்தியா அடுத்தவங்களுக்கு ஒண்ணு. கட்டின மனைவி அப்படி குடிப்பாளா? குடிக்க மாட்டா. முதல்ல உங்களை கொடுத்துட்டு பிறகு குடிப்பா. ஆனா வேலைக்காரி முதல்ல ஆளுக்கு 2 சொம்பு காப்பிய ஆறுமையா, அது நல்ல சுட சுட காய்ச்சின பாலாம். சுட சுட இருக்கிற பால் இல்ல, சுட சுட காய்ச்சினதுனா வத்த காய்ச்சினதுன்னு அர்த்தம். சுட வச்ச பால்னா அது வேற, சுட சுட காய்ச்சின 2 சொல்லுக்கும் பொருள் பொருத்தி பார்த்தா தான் நமக்கு தெரியும். அப்படிப்பட்ட சொல்லாடலை அவர் பயன்படுத்துகிறார். அதுக்கடுத்து அன்னைங்காரன் வர்றான். வரும்போது பிள்ளைக்கு, சின்ன பிள்ளைக்கு மாம்பழமும் 2 பூந்தி பொட்டணமும் வாங்கிட்டு வர்றான். பெரியவன் இப்படி பார்க்குறேன், எனக்கு ஒன்றும் இல்லையா அப்படின்னு கேட்குற மாதிரி, உனக்கு இல்லாமையா அப்படின்னு உடனே ஒரு கை துப்பாக்கி, சும்மா துப்பாக்கி விளையாட்டு பொம்மை துப்பாக்கி எடுத்து கொடுக்குறான். அவனுக்கு வேற வழியே இல்லை. இவ்வளவு நேரம் மாமனை முறைச்சிக்கிட்டு இருந்தோம், அவர் வாங்கிட்டு வந்திருக்காரு, நமக்கு என்னமோ சிரிச்சாகணுமேனு. அதுக்கு அவர் சொல்ற ஊமையை நீங்க பார்க்கணும். அதுதான் ரொம்ப பெரிய சிறப்பு. பல்லு வெளியே தெரியாம சிரிக்கிற போன மாதிரி சிரிச்சானா. சில பேர் இருப்பாங்களே, ஏன்டா வாயை மூடிக்கிட்டே இருக்க, கொஞ்சம் வாயை திறந்து சிரிச்சா என்னடா முத்தாட அவுந்து விரும்பும். சிரிப்பது என்பது பற்கள் தெரிய சிரிக்க வேண்டும். மகிழ்ச்சி அதுதான். மகிழ்ச்சியின் போது வேற வழியே இல்லாம அப்படி சிரிக்கலாம். நல்லா செய்ய அப்படியா அப்படின்னு கேட்போம். ரொம்ப அப்படியா அப்படின்னு கேட்போம். அந்த மகிழ்ச்சியை சொல்லுவதற்கு கூட ஒரு சொல்லாடலை பயன்படுத்துறாருன்னா அதுதான் நம்முடைய புரட்சி கவிஞருடைய சிறப்பு அப்படின்னு சொல்ல விரும்புறேன் நான். அப்புறம் மூட நம்பிக்கையை சாடுறதுக்கு சொல்றாரு. குழந்தைக்கு அது ஒண்ணும் இல்லை, வயிறு மந்தம். நம்ம தாய்மார்களுக்கு நல்லா தெரியும், படிக்காதவங்களுக்கே தெரியும். அந்த பொண்ணுக்கு தெரியாம இருக்கும், அப்புறம் தான் கண்டுபிடிக்கிறா மந்தம்னு. முதல்ல எல்லாரும் சொல்றது நினைச்சுக்கிட்டு கொடுத்து பார்க்குறா. அது சொல்லுது, எம்மா உயிர் போகிற மாதிரி இருக்கு, எனக்கு வேணாம்னு சொல்ல முடியலை என்னன்னு சொல்ற மாதிரி கவிஞர் எழுதுறாரு. ஆனா கடைசி அவளே கண்டுபிடிச்சிடுறா, குழந்தைக்கு மந்தம் தானே, இது சரியா போயிருங்கிறா. ஆனா அதுக்குத்தான் வேலைக்காரன் சொல்றா, மந்திரக்காரனை வர சொல்லுவோமா அப்படிங்கிறா. அப்பவும் பாருங்க மறுபடியும் இல்லை 7 to 9 ராவு காலம் அப்புறம் வரைச்சிட்டு இழுத்து தொண்டைக்கு நெஞ்சுக்கும் இழுத்துக்கிட்டு இருக்கிறவனுக்கு டாக்டர் வந்து ஊசி போட வரும்போது ஸ்டாப், 7 to 9 ராவு காலம் 9:05 போடுங்க அப்படின்னா இவர் போய் சேர்ந்துருவாரு. விபத்துல அடிபட்டு வந்தவனுக்கு ரத்தம் ஏற்றணும், நேரம் ஆயுது, ரத்தம் கொடுக்க வரான். இல்லை 7 to 9 நான் ரத்தம் கொடுக்க மாட்டேன், 9 மணிக்கு வரை கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னா பயன் இல்லை. இதெல்லாம் மூட நம்பிக்கைகளை சாடுவது போல. இதுல 2 பகுதியாக நம்ம பிரிச்சோம்னா, ஒண்ணு இந்த கடிதம், மஞ்சள் கடிதம், முறையிட்ட கடிதம், அதுக்கு முன்னால இடைவேளைக்கு முன்னால வச்சுக்கலாம், இது இடைவேளைக்கு பின்னால வச்சுக்கலாம். இங்கேயும் தொடக்கமே பகுத்தறிவு சிந்தனையோட தான் சொல்றாரு. அவளுக்கு என்ன தெரியும் பாவம், அவளுக்கு வந்தவளுக்கு சொல்லி கொடுக்கணும். அவ உனக்கு சொல்லி கொடுத்தாளா சமையல? இல்ல, அவளே செஞ்சா ரைட்டு. நீயா செய்ய முடியாத வேலையை அவளை செய்ய சொல்றீங்களா? அப்ப அவளுக்கு சொல்லி கொடுத்தானே செய்யணும். அவன் நினைச்சிருந்தா உனக்கு சொல்லி கொடுத்து நீயும் சமையல் பண்ணியான்னு சொல்லியிருக்கலாம், அவ்வளவு செஞ்சவ. ஆனா அங்க நீ சொல்லி கொடுக்கல, அதனால அவன் என்ன பண்ணிட்டா, சரி அப்படின்னு ஓரமா வச்சுட்டா. நீ போயிட்டு வர்ற, பணம் கொடுத்தவன் திருப்பி தரையான்னு அவனை தேடி போயிட்டு வர்ற. போயிட்டு வந்த பிறகு அவன் இல்லை ஊருக்கு போயிட்டானாங்கிறா. அப்ப இவன் அண்ணன் வந்ததுனால அண்ணங்கிட்ட கேட்கிறா, என்னன்னே இந்த பக்கத்து வீட்டுல இருக்கிற கல்யாண மாமல
கமலத்துக்கு கல்யாணம் ஆகல, அந்த பத்திரிக்கை வந்துச்சு, உனக்கு வந்துச்சான்னு கேட்குறா. இல்லையம்மா, எனக்கு எங்க அந்த கொண்டாந்து கொடுத்தேன், இந்த பார்ப்பேன், இது கல்யாண பத்திரிக்கையா அப்படின்னு உடச்சிக்க போறேன். அந்த நேரத்தில் கணவன்காரன் வந்துடுறான் போனவன். ஏம்மா என்னம்மா, அவன் போயிட்டானான்னு கத்துறான். போன காசோட இன்னொரு 25 ரூபா செலவாகி போச்சு, பசியோட சோறு சாப்பிடாம வந்து கொடுமையாகி போச்சு, அலைச்சலும் ஆகி போச்சு அப்படின்னு சொல்றான். அப்பதான் அவ சொல்றா, இந்த லெட்டர் தான் அப்படிங்கிறா. இதை உடச்சி அவன் படிக்கிறான். ஊர்ல இருந்து ஒருத்தன் எழுதியிருக்கான் நண்பர். அவன் ஹைதராபாத்துக்கும் போயிடுவான் போல இருக்கு. இன்னொரு 5-6 நாள்ல இந்த கடிதம் கொண்டு நீ வந்தீங்கன்னா அவங்ககிட்ட காசை வாங்கிடலாம் எழுதியிருக்கா. இவ மஞ்சள் உரை போட்ட உடனே நம்மளுக்கு அப்படிதான் புதுச்சட்டையா மஞ்சள் போட்டு வைப்பாங்க, அது போறதுக்கு ரொம்ப நாள் ஆகும். போறேன் அவரெல்லாம் கேள்வி பண்ணுவேன், என்னப்பா 6 மாசமா மஞ்சள் சட்டையே போட்டுக்கிட்டு இருக்க, பூச்சட்டியா அப்படிமா. மஞ்சள் வச்சா என்ன ஆகும்? மஞ்சள் போகாது, அவ்வளோதான். சட்டை வெளில போயிடும். சில நேரங்கள் அந்த மஞ்சள் உடம்ப எல்லாம் சட்டை முழுசும் ஆயிரும். அப்படி மஞ்சள் உரையிட்ட உடனே நல்லதுன்னு நினைக்கிறது. அந்த காலத்து தந்தின்னு ஒன்று அப்படின்னு சில பேர் போயிடுவேன். அதனால நதிக்காரங்களாம் சாமத்தில் வரமாட்டாங்க பயந்துக்கிட்டு. இப்படி காலம் கொண்டு போகும்டா, அது ஒரு மாதிரியான அது ஏதாவது போய் சேர்ந்துருச்சு, ஒரு நாள் தான் போய் சேர்ந்துருச்சு, நம்மளை போட்டு வெளுத்துருவாங்கடான்னு கொண்டு வர மாட்டாங்க. அது கொண்டு தந்தி பழகி போச்சு. அது போல இந்த மஞ்சள் கடிதாசு பழகாதனால அவ அப்படி செஞ்சா அப்படின்னா உண்மை. அத எல்லாமே பெற்றோர்கள் கற்றுக் கொடுத்திருக்கணும், இல்லைன்னா வந்தவளுக்கு நாம் கற்றுக் கொடுத்திருக்க வேண்டும் என்ற செய்தி அந்த கடிதத்துக்கு பின்னால வர்றதுதான் மிகப்பெரிய கோபம். அதனால சாப்பிடாம போறான். அந்த நுட்பம் பாருங்க. இருந்தாலும் கணவன் மனைவி விட்டு கொடுக்க விரும்பல, தன்னுடைய கௌரவத்தையும் விட்டு கொடுக்க மாட்டேங்கிறான். அதுதான் அவன் கூச்சல் போட்டுக்கிட்டே போவான் தெரியுமா உங்களுக்கு. இவட்ட சொல்லுவான், யார்ட்ட, வழக்காரிட்ட, இங்க பாரு பிள்ளைய பார்த்துக்கோ, உங்கள்கிட்ட படிச்சுட்டேன், சாப்பிட எல்லாம் வச்சுக்கோ, எல்லாம் செஞ்சுக்கோ, நான் வெளியே போறேன், வந்து கூப்பிடாத, அங்கே பாக்கன்னு கூப்பிடாத, நான் வரமாட்டேன். ஒன்னே ஒன்று, அந்த ஈரிசன் வீட்டுக்கு ஏத்தாப்புல இருக்குல்ல, அங்கதான் இருப்பேன். அந்த 10 வீட்டு நம்பர் இதுதான், அதுக்கு பக்கத்துல தெருவோரமா இருக்குல்ல சன்னல், அந்த ரூம்ல தான் இருப்பேன். ஆனா என்னை வந்து கூப்பிடுறது. ஏன்னா இவன் போகும்போதே திரும்பி பார்க்குறேன், யாராவது கூப்பிட மாட்டாங்களா, போகாதீங்கன்னு சொல்ல மாட்டாங்களான்னு. இதுதான் கணவர்களுடைய நிலைமையும் மனைவியோடைய நிலைமையும். மனைவி கோச்சிட்டு அம்மா வீட்டுக்கு போறேன்னு சொல்லுவா, ஒரு வாரத்தை போகாதம்மா, நான் சொன்னது தப்புதாமா, இல்லை நான் தப்பே இல்லடாமா, தெரியாம சொல்லிட்டேன் வாடாமான்னு வீட்டுக்காரர் கூப்பிட மாட்டாரான்னு ஏங்குற மனைவிகள் நிறைய உண்டு. அப்படிப்பட்ட கணவனாகவும் இருக்கிறான் அந்த இடத்துல. ஆனாலும் அவ கூப்பிடாததுனால இவன் அந்த கௌரவத்தினால வெளியே போயிடுறான். இன்றைக்கு விவாகரத்து ஆன 3 மாதங்களில், இன்னும் சொல்லப்போனால் 3 நாட்களிலும் கூட, திருமணமான 3 நாட்களில் கூட திருமணம் ரத்து செய்யப்படுகிறது என்று சொன்னால் என்ன காரணம் என்றால், ஒருவர் விட்டுக் கொடுக்கிற தன்மை இல்லாமலும் புரிந்து கொள்ளும் தன்மை இல்லாமலும். ஆகவே இன்றைக்கு இணையர்களுக்கெல்லாம் நாம் சொல்ல வேண்டியது என்னன்னா, அவருக்காக நீ விட்டுக் கொடு, அவர் உனக்காக விட்டுக் கொடுக்கட்டும். ஆனா எவருக்காகவும் அவரை நீயோ அவளை நீயோ விட்டுக் கொடுத்துறாத, அது ரொம்ப முக்கியம். அப்படிதான் நம்ம வாழ்த்தணும். அவருக்காக விட்டுக் கொடுத்தே வாங்கன்னு சொல்லக்கூடாது. அவ எவ்வளவு விட்டுக் கொடுக்குறாளோ அதை விட ஒருபடி மேல் அவளுக்கு நீ விட்டுக் கொடு. அவர் எவ்வளவு விட்டுக் கொடுக்கிறாரோ அதை விட ஒருபடி நீ மேல விட்டுக் கொடு. ஆனா நீங்க 2 பேரும் யாருக்காகவும் உங்க 2 பேரும் விட்டுக் கொடுத்துறாதீங்க என்று சொல்லுவது போல அவன் திரும்பி போகிற காட்சியும் சொல்றாரு. இதுல இருக்கிற சில சொல்லாடல் பாத்தீங்கன்னா ரொம்ப சிறப்பா இருக்கும். நமக்கு ஆணாக பிறந்தா அமர்க்க வேணும், அமெரிக்கை வேணும்பா, அது அமர்க்கைன்னு போடுவாரு. அமர்க்கைன்னு என்ன? பொறுமை. எப்பா கொஞ்ச நேரம் உட்காருப்பா, எந்திரிச்சு துளி உட்காரியா சரியா, ஏன் உட்கார வைக்கிறான்? உட்காந்தா கொஞ்சம் அந்த நிமிந்த முதுகெலும்பு கொஞ்சம் குறைக்கும், வளையும். அப்ப இவனுக்கு என்ன ஆகும், உள்ள இருக்கிற மூச்சு காத்து அப்படின்னு சுவாசிக்க வேண்டி இருக்கும், கொஞ்சம் இடைவெளி கிடைக்கும், அதுல அடங்கிடும். அதுக்கு அடுத்து தண்ணியும் கொடுப்போம். ஏன்? அதுல ஆக்சிஜன் இருக்கு. கோமா கத்துனவனுக்கு உள்ள இருக்கிற உயிர்வெளி காற்று குறைஞ்சிரும். அதனால தன்னைத்தான் காக்கின் சினம் காக்கன்னு சொன்னா. சினம் என்னும் சேர்ந்தாரைக்குள்ளி, சினம் சேர்ந்தாரைனா உன்னை சுத்தி இருக்கிறவங்கள இல்ல, சினம் யாருக்கிட்ட சேர்ந்தாலும் அவனை எல்லாம் கொள்ளும். அப்படித்தான் அந்த செய்திகளை நாம் புரட்டி போட்டு பார்த்தால் தான் பொருள் புரியும் என்பதாக சொல்லி, இன்னும் நிறைய செய்திகள் இருக்கிறது. ஆனாலும் கூட நேரத்தின் அருமை கருதி ஒரு 2-3 செய்திகளை மட்டும் போற போக்கில் சொல்லிட்டு போயிடுறேன். ஒரு சோத்தை பார்த்துட்டு மண்ணெண்ணெய் சிந்தின அவங்க 2 பேரும் ஓடி போய் மண்ணெண்ணெய் வளர்த்து சிந்தின இடத்துல அந்த மண்ணெண்ணெய் தொடச்சி அப்படியே வந்து கை கழுவாம சாப்பிடாங்க தெரியுமா? இப்போ நம்ம பிள்ளைகளும் அப்படிதான் இருப்பாங்க. கிராமத்தில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக கை கழுவிட்டு தான் வராங்க. வெளியே வரும்போதே வாசல்ல தண்ணி இருக்கும், காலை கழுவிடுவோம், கையை கழுவிடுவேன். நகரத்தில் வெளியே தண்ணி ஊற்றினா விளக்கு மாத்தால் அடிப்பான், அது வேற இருக்கு. அப்ப என்ன பண்ணு, வீட்டுக்குள்ள வைக்க, ஏன் பாத்ரூம்குள்ள போற
சட்டையை கட்டி இருந்தா அப்படி கையில எடுத்துட்டு வா அப்படி பண்ணிருக்கிறவன் இவன் எங்க போய் கை கழுவ போறேன், கையில் தண்ணி கொண்டாந்து கழுவேன், இல்லைன்னா வேமா கொடு அப்படின்னு குடிப்பான். அந்த குழந்தையும் அவனும் அவன் சாப்பிட உட்காடுறான் குழந்தை. அப்ப என்ன ஆகுதுன்னா அந்த மண்ணெண்ணை கை கழுவாம வந்ததுனால அதுக்கு சொல்றாரு, சாப்பாட்டுல மண்ணெண்ணை வாடை வந்து அது என்ன வாடைன்னு தெரியல அவங்களுக்கு. அதுக்கு ஒரு சொல்றாரு பாருங்க, சோற்றில் எதுவும் சுடுநாற்றம் இல்லைங்கிறார். சோத்துல பாருங்க சுடு, இது குழம்புல அது இல்லை இது இல்லை இது இல்லையா எல்லாம் நல்லா தானே இருக்கு அப்படின்ட்டு சோத்துல சுடு நாற்றம் இல்லையே, பிறகு ஏன் சோறு இப்படி வாடகை அடிக்குதுன்னு கேட்கறது. சுடு நாற்றம்னு பாருங்க, சோறு பொங்கும் போது அடிப்பிடிச்சுட்டா வர்ற நாற்றம். சூடு அதிகமானால் அடிப்பிடிக்கும், அடிப்பிடிச்சா ஒரு வாடை வரும். எவ்வளவு நுட்பமா பார்த்து அந்த சொல்லை நாம் ஆராய்ந்து பார்க்க நாம் கல்லூரி ஆசிரியர்கள் கல்லூரி மாணவர்கள் நம்ம தளத்தில் பயணிக்கிறாங்க. வாசிக்கும் போது ஒவ்வொரு சொல்லுக்கும் அந்த அடைமொழி கொடுக்கும் போது புரட்சிக்கிறவங்க சும்மா கொடுக்க மாட்டார். சோத்துல ஒண்ணு நாற்றமில்லைன்னு சொல்லியிருக்கலாம்ல, சுடு சோற்றில் அப்படின்னு ஏன் கொடுத்தாரு? சுட்ட பிறகு அந்த சோறு அதிகமா சூடு அதிகமாயிருது, சுட்டு நம்ம சொல்லுவோம் பாலே காணமுடா வத்தி போச்சுடா என்னடா பண்ணீங்க, ஐயோ மறந்துட்டு வெளியே போயிட்டேன் காய வச்சுன்னு கடைசியில் இத்தனை கூட ஆடையா ஒட்டியிருக்கோம். அது மாதிரி சோறு அடிப்பிடிச்சு போச்சு, அந்த வாடையும் இல்லையே. இல்லை சில நேரங்களில் விறகு அடுப்பில் வைக்கும்போது புகை அதிகமா வந்துச்சுன்னா, அடுப்பு எரியாம புகையா வந்துச்சுன்னா புகை வாடை அடிக்குதும் போ. இதை இப்படியும் பாருங்கள் அப்படியும் பாருங்கள், மக்கள் பயன்படுத்துகிற வைத்து. ஏன்னா இன்னைக்கு சிலிண்டருக்கு அவ்வளவு தட்டுப்பாடு வந்துருச்சு. ஒருவேளை நாம் சாத்திர சுவாசியில் அந்த காலத்தில் மரத்தூள் அடுப்பு வச்சு பயன்படுத்தியிருப்போம். நினைவிற்கு அவங்களுக்கு இருக்கும்னு நினைக்கிறேன். ரம்மத்தூள் அடுப்புன்னு வாங்கிட்டு போய் மரக்கடைகளில் அந்த இதை வாங்கிட்டு வருவோம், அப்படியும் சொல்லியிருக்கலாம்னு நான் நினைக்கிறேன். அப்புறம் எனக்கு புரியாதது இன்னொன்று, அந்த பொரியல் சட்டிங்கிறாரு, அடுத்து சரியல் சட்டிங்கிறாரு. எண்ணெய் சட்டி தெரியுது, வெண்ணத்தாழ தெரியுது, சோற்றுப்பானை தெரியுது, குழம்பு சட்டி தெரியுது. பொரியல் சட்டி கூட பொரிக்கிற சட்டி. சரியல் சட்டினா ஒருவேளை வதக்குற சட்டியா இருக்குமோ அப்படின்னு நான் நினைச்சு பார்க்குறேன். எனக்கு புரியல. நீங்கள் யாராவது பின்னால் சொன்னால் நான் கேட்டு, ஏன்னா நான் தேடி பார்த்தேன், அதுக்கு பொருள் எங்கேயும் தெரியல எனக்கு. ஏன்னா பயன்படுத்துகிற தாய்மார்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், அல்லது அவர்கள் பயன்படுத்துகிற போது பார்த்து கற்றுக்கொண்ட தலைவர்களுக்கும் தெரிஞ்சிருக்கலாம். அதனால தான் நான் இந்த செய்தியை சொல்லிடுறேன். அப்புறம் இந்த காட்சி பெரிய காட்சி, கடைசியில் முத்தாய்ப்பான காட்சி, திருடன் வர்ற காட்சி. பக்கத்து வீட்டு மாடியில் ஏறி இவங்க வீட்டு முத்தங்கிறது எப்பவுமே வெளிப்படையாக திறந்திருக்கும், பார்த்துருவோம். இப்போதான் கம்பியெல்லாம் போட்டு வலையெல்லாம் போட்டு வச்சிருப்பாங்க. ஆனால் அப்போ முத்தத்தில் அப்படி இருக்காது, வலையெல்லாம் இருக்காது. முத்தத்தில் இறங்கி உள்ள வந்துட்டான், தூங்கிட்டு இருக்கானுங்க. வர்ற சத்தம் கேட்குது. என்ன நினைக்கிறாங்க, தெருவில் நாய் குறைக்குது, யாரோ போறாங்கன்னு சத்தம் எல்லாரும் நினைச்சிடறாங்க. அப்புறம் இவன் சாவியை தேடுறான். எங்க போய் தேடுறான் முதல்ல பாருங்க, அதுதான் நுட்பம். அந்த பெண் படுத்திருக்கிற தலைமாட்டில் போய் தேடுறான். சாவி யார்கிட்ட இருக்குனுங்கிறான், பொண்ணுகிட்ட கொடுத்து விடாங்கிறான். உன் கையில் இருந்தால் கண்ட நேரம் எடுப்ப, எல்லா பக்கமும் செலவு வச்சுருவா. பாட்டு வரும் இல்லையா, அம்மா கையில் கொடுத்து போடு செல்லக்கண்ணு, அவங்க 600 ஆக்குவாக செல்லக்கண்ணு. ஞாபகம் வருதா? நம்முடைய பிரச்சனை எப்படி அம்மா தலைமாட்டில் போய் அவனுக்கு தெரிஞ்சிருக்கு, அங்க இல்லை. ஏன்னா கணவன் மனைவியை மதிக்கிறவனா இல்லையே, கொண்டாடுறவனா இல்லையே, அதனால இல்லை. சரி அப்போ எங்கன்னு பார்க்கலாம், இவன் பக்கத்தில் இவன் அப்பவும் சாய் நாற்காலில் தான் படிச்சிருக்கான். அந்த சாய் நாற்காலி அவனை சாயை வச்சிருச்சு. இல்லை அவன் சாஞ்சே ஓஞ்சி போயிட்டானான்னு தெரியல. ஆனால் அவன் பக்கத்தில் ஒரு குண்டு பெட்டி இருக்கு. பெட்டியை பார்த்தோன்னா அவங்க இதுக்குலாம் எடுக்கிறேன், எடுத்துட்டு போய் திறக்கிற சத்தம் கேட்குது. அப்போ பாருங்க, ஒரு பொறுப்பில்லாத குடும்பம் என்பது, தலைவன் என்ன நினைக்கிறான், கொண்டாட்டி எந்திரிச்சு எதாவது உருட்டிக்கிட்டு இருப்பா அப்படிங்கிறான். அவன் என்ன நினைக்கிறா, இதுதான் சும்மா இருக்க மாட்டாம எதையா எடுத்து நோண்டிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறான். பெரியவன் பார்க்குறான், அவன் எனக்கு என்ன சொரிய ட்ரௌசரை தூக்கி விட சொரிய அப்படி பண்ணு காலை தூக்கி எட்டி வரைக்கும் அப்படியே படுத்து தூங்குறான். இந்த நிலைமையில அவங்க படுத்து தூங்குறாங்க. கடைசியில் திருடன் எடுத்துக்கிட்டு திரும்பும் போது தான் அவன் காலை எடுத்து வைக்கிறேன்னு தகரப்பட்டியில் அடிச்சிடுறான். சத்தம் கெட்டு முழிக்கிறாங்க. திருடனை பார்த்துட்டான். அவன் உடனே உள்ளறைக்கு பக்கத்தில் ஒரு இடத்துல ஒளிகிறான். இவன் பக்கத்தில் இருக்கிற விளக்கு எடுத்து தூக்கி பார்க்குறான். அந்த வெளிச்சத்தில் மறைஞ்சிருக்கிறது தெரியுது. உடனே என்ன செய்யறது, அவன் கையில் கத்தி இருக்கு, பயப்படுறான். ஒரு நிமிடம் அப்படி பதச்சு போய் பதட்டத்தில் பயந்து போய் நிற்கிறான். அப்படி பக்கத்தில் அப்போ பார்க்குறான், அப்போதான் துப்பாக்கி இருக்குது. ஆகா பாருங்க, அப்பவும் அவனுக்கு கொஞ்சம் புத்தி வேலை செய்யுது. என்னதான் அறியாமையில் இருந்தாலும் அதை எடுத்து மிரட்டி பார்ப்போம், அவனுக்கு தெரியாதுல அப்படிங்கிற நம்பிக்கையில் எடுத்து மிரட்டுறான். அவன் ஐயா என்னை ஒன்றும் செஞ்சிடாதீங்க, விட்டுறேன், நான் ஓடிடுறேங்கிறான். எடுத்தையெல்லாம் வச்சுட்டு ஓடி போயிடுறாங்கிறான். சரி நான் ஓட தயாராகிட்டு இருக்கேன். அந்த நேரத்தில் இந்த குறுக்கட்டை வயவில் அப்போதான் இருந்திருக்கிறான். ஏன்னா இவன் குறுக்கட்டை பய, நான் புள்ளைய வையல, குறுக்கட்ட பய புள்ளன்னு நான் சொன்னேன்.
இந்த கூறுவட்ட பைபிள எந்திரிச்சு என்ன பண்றான், அப்பா அது சும்மா பொம்மை துப்பாக்கிப்பா, தக்க வச்சு வெடிக்கிறது மறந்துட்டியாப்பாங்கிறான். திருடன் பார்த்தேன், மவனே வாடா மவனே, உன்னை மாதிரியா புத்திசாலி தான் நான் தேடிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, சரி சரி எந்த பக்கம் வெளிவாசல் அப்படின்னு கேட்குறேன். பாருங்க எவ்வளோ லந்தா. அதான் புரட்சிக்கக்கூடிய அந்த சொல்லு அவங்ககிட்டயே எந்த பக்கம் வெளியே. ஏன்னா இவன் மொட்டை மாடி ஏறி முற்றத்துக்குள்ள ஏறி வந்தவன், பின்வாசலும் தெரியாது முன்வாசலும் தெரியாது. இப்போ தைரியமாக சொல்கிறேன், நான் முன்வாசலையா போகிறேன், உன்னால் முடிஞ்சா செஞ்சுக்கிட்ட கத்தி இருக்கு அப்படிங்கிற எண்ணம். முன்வாசல் எந்த வழியாக போகணும் அப்படின்னு கேட்டுட்டு போகிறேன்னு கதையை முடிக்கிறார். இதை காட்சிப்படுத்தினா ஏறத்தாழ நம்முடைய டூரிங் கட்டில் அந்த காலத்தில் போடுவாங்க, இடைவேளைக்கு முன்னால் ஒரு தடவை கட் பண்ணுவான், இடைவேளை விடுவான். அது மாதிரி 4 பகுதியாக பிரிக்கலாம். இல்லை நம்ம ஆவணப்படம் ஆக்கணும்னா 33 பாடல்களையும் 33 ஆவணப்படங்கள் ஆக்கலாம். முதல் அந்த காலை காட்சி 6:30 8:30 மணி வரைக்கும் இருப்பது ஒரு தமிழகத்தின் மூளை முடுக்கில் இருக்கிற ஒரு கிராமத்து குடும்பத்தில் இருக்கிற கல்வி அறிவில்லாத ஒரு வறுமையில் வாடுகிற ஒரு குடும்பத்தில் இருக்கிற குடும்பத்தின் கதை. அதுக்கு அடுத்து வருகிறது கொஞ்சம் மீண்டும் வருகிற கதை. ஆனாலும் அறியாமையிலும் மூடத்தனத்திலும் மூர்க்கத்தனத்திலும் வீண் கௌரவத்திலும் மிதந்து கொண்டிருக்கின்ற ஒரு குடும்ப தலைவனின் கதை எப்படி ஆகும் என்பது. மச்சினர் வரும்போது சொல்றாரு, அவர் வரும்போது கால் தடிக்கிச்சான் படியில. உடனே வராதிங்க மச்சான் வராதிங்க மச்சான், ஏடா வாங்க வாங்கன்னு வராதிங்க. அது அவர் சொல்றாரு, வராதிங்க வராதிங்கன்னு சொல்லிட்டு வர வச்சாராம். அதேதான் புரட்சிக்கக்கூடிய குசும் போற வழியில ஒற்றை சொல்லால் அடையாளப்படுத்திட்டு போயிருது. அதான் கவிஞனுடைய. ஏன்னா உரைநடையின் சிக்கனம் தான் கவிதை சொல்றதா சொல்லி வச்சிருக்காரு. இவருக்கு பின்னால வந்தது, ஆனால் அதை நுட்பமா உணர்ந்த ஒரு புரட்சிக்கவி. அவர் எந்த இடத்துலையும் ஒரு சொல்ல வீணா போட மாட்டார். அதை எடுத்துட்டு வேற சொல்ல நம்மளால போட்டால் முடியாது. அது போல அப்படி சொல்றாரு. அதனால அவன் என்ன பண்ணானா, எதிர் வீட்டில் போய் அந்த முன்னால இருக்கிற அந்த மாட்டுக்கொட்டாய் பக்கத்துல உட்காந்தானா, கார் பக்கத்துல கொசு அவன் மேல மூடிக்கிட்டு இருந்துச்சான். இப்படியும் சாடுவார். கடைசியில தான் இவர் வர்றாரு. எல்லாரும் சொல்லுவாங்க, கல்வியின் பெருமையை சொல்லுகிறது இரண்டு வீடு. ஒரு கலைஞன், ஒரு எழுத்தாளன், ஒரு படைப்பாளன். நான் இன்னதுதான் சொல்ல போகிறேன் என்று முதலிலே சொல்லிவிட்டு தொடங்குவானே, அது படைப்பு ஆகாது. இந்த கதாபாத்திரங்களை வாசிக்கிறவர்கள், இவர்களின் உரையாடலை நேசிக்கிறவர்கள், வாசித்து நேசித்து வருகிற போது என்னவாக இருக்கும் என்று தேடுகிற போது இந்த 2 வீட்டை ஒளிமயமான வீடாக மாற்றுவதற்கு என்ன தேவை என்று சொல்லுவதுதான் கடைசியிலே வருகிற 33வது காட்சி. அதுதான் மிகப்பெரிய சிறப்பு. அதுல அங்க வந்துதான் சொல்றாரு, 2 இடத்துல இதுக்கு முன்னால சொல்றாரு, அறிவிலார் நெஞ்சம் போல் விளக்கு அவிழ்ந்ததுன்னு சொல்றாரு. அதுக்கடுத்து மறுபடியும் சொல்றாரு, இரவு நேரத்துல அறிவிலார் இல்லம் போல் அந்த குழந்தையும் இருளும் மட்டும் விழித்துக் கொண்டிருந்தது, மற்ற எல்லாரும் உறங்கினார்கள்ங்கிறாரு. அப்ப என்ன, அங்க வெளிச்சம் சுத்தமா இல்லைங்கிறாரு. அதுக்கும் அறிவுப்படுறாரு. ஆனால் கடைசியில 33வது பாடல்ல மட்டுமே அவர் கல்வியின் பெருமையை சொல்லுகிறார். அதுதான் மிகச்சிறப்பு. அதுலேயும் கூட ரொம்ப நுட்பமா நம்ம பார்த்தோம்னா ரொம்ப சிறப்பா பார்க்கணும். ஒரே ஒரு செய்தி என்ன சொல்றாரு அப்படின்னா, பெண்ணுக்கு மட்டும் கல்வி கொடுங்கன்னு சொல்லலைங்க அவரு. எல்லா நிலமும் கொடுக்குற கல்விதான் கொடுக்கும், ஆனா எல்லாரும் படிச்சிருக்கணும். அதுக்குதான் சொல்றாரு பாருங்க, எல்லா நோயும் எல்லோருக்கும் எப்போ வரும், எனக்கு படிக்க முடியல நோயா இருக்கு அப்படின்னு சொல்லாதீங்க, உடம்பு சரியில்லை அதனால 2 நாள் எதுவுமே படிக்கல சொல்லாதீங்க. எல்லாருக்கும் எல்லா நோயும் உண்டு, எப்போ வரும், ஆனா படிங்க, விடாதீங்க, விடாம படிங்கிறார். எல்லாருக்கும் எல்லா நோயும் எப்போதும் உண்டு, எவரும் கற்க, எவரும் எல்லாரும் கற்க. அதுக்கடுத்து சொல்றாரு பாருங்க, எக்கூரை நேரினும் நிற்காது கற்க. அதுக்கு பிறகு ஒரு வார்த்தை சொல்றாரு, நிறை வாழ்வு என்பது. எல்லாரும் சொல்லுவோம், நான் நீங்க நிறைஞ்ச வாழ்வு வாழணும். சார் கேட்போம், எப்படிங்க இருக்கீங்க, ஏதோ பொழப்பு போய்கிட்டு இருக்குங்க, நடப்பணமா ஓடிக்கிட்டு இருக்கேன். நமக்கு என்னங்க பொழப்பு? இந்த கிராமத்துல அந்த காலத்துல பெண்களை கட்டி கொடுக்கும்போது அப்பா அம்மா சொல்லுவாங்க, என்ன பண்ண அந்த வேலை கட்டி வாக்கப்பட்டு போக மாட்டேங்கிறா? இல்லை எனக்கு அவர் பிடிக்கல. உனக்கு என்ன வேணும்? தலைக்கு ஒரு சரங்க எண்ணெய், வாய்க்கு ஒரு சோறு, கட்டிக்கிறதுக்கு ஒரு மலை துணி, உன் மனசு இருக்க, இது பத்தாது பொட்டை கழுதைக்கு போ அப்படின்னு கட்டி கொடுத்த காலம் உண்டு. நீங்கள் வீட்டில் அம்மா அப்பாட்ட கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க, பாட்டி மாட்ட கேட்டீங்கன்னா ரொம்ப தெளிவா சொல்லுவாங்க, என்னை 8 வயசுல எங்க அப்பையும் கட்டி கொடுத்துட்டான்ப்பா, விவரம் தெரியாத வயசுல அப்படிமாங்க. அதே மாதிரிதான் அத சொல்றாரு, நிற்காது கற்க நிறைவாழ்வு என்பது கற்கும் விழுக்காடு காணும், கற்கும் விழுக்காடு காணும். இப்ப நம்ம சொல்றோம் கையெழுத்து போட தெரிஞ்சுட்டா கல்வி கற்றவர் அனைவரும் அப்படிங்கிறோம். அனைவருக்கும் கல்வின்னு ஒரு திட்டம் வந்துச்சு, கையெழுத்து போட தெரிஞ்சுட்டா கற்றவர்கள் சொல்லிட்டு இருக்கோம். இல்ல,
கல்வி என்பது பாட புத்தகங்களில் மட்டுமல்ல, அதை படிக்கிற போது வாழ்க்கையோடு பின்னி பிணைந்து நாம் கற்பிப்பதிலும் நாம் கற்பதிலுமாகத்தான் நம்முடைய வாழ்க்கை இருக்கிறது. கற்றல் என்பதோடு கற்பித்தல் என்றது தொடர்புடையது. கற்பித்தல் என்பதோடு தான் கற்றல் என்பதும் தொடர்புடையது. கற்பித்தல் இல்லாத மாணவன் வெற்றி அடைய முடியாது. தான் கற்றதை உடனே இன்னொருத்தன் கற்றுக் கொடுக்கணும், சொல்லணும் புரியாட்டி. கற்றுக்கொண்டவன் கற்பித்துக் கொண்டிருக்க வேண்டும். கற்பிப்பவன் எப்போதும் கற்றுக்கொண்டிருக்க வேண்டும். கற்றுக்கொண்டே இருப்பவன் எப்போதும் கற்பித்துக் கொண்டே இருக்க வேண்டும். அதுதான் பயில்தோறும் நூல் நயம் போடும். அப்படியா சொன்னார்? இல்லையே, நவில் தோறும் தானே சொன்னாரு. நான் இதே இரண்ட விடை சின்ன சின்ன பகுதிகளை பல இடங்களில் பேசியிருக்கேன். ஆனா முழுசா பேசினதில்லை. ஆனாலும் கூட முழுசாவும் இதை பத்தி யோசிச்சதே இல்லை. நான் என்னை சிந்திக்க வைத்த இந்த முற்றம் எனக்கு இது தாய்மடியாக இருக்கிறது. அப்படிதான் சொல்லுவேன். நான் எதை எழுதுவது என்றெல்லாம் யோசித்து வைத்து சில நேரங்கள் நிச்சயமாக இரண்டாவற்றை பற்றி ஒரு சமகால வாழ்க்கையோடு ஒப்பிட்டு மிகப்பெரிய ஆய்வாக எழுதுவதற்கு உங்களுடைய இந்த வாய்ப்பு எனக்கு பயன்பட்டு இருக்கிறது. முதியோர் ஆயினும் முயல்க என்று சொல்லுகிறார். சாந்துணையும் கல்லாதவாறு என்று வள்ளுவன் சொல்லுவான். சாகுற வரைக்கும் நீ படிக்காம இருந்தாதுன்னு சொல்லல, சாகுற வரைக்கும் படிச்சுக்கிட்டே இருந்தான்னு சொன்னா. அது எதிர்மறை பொருள்ல பாருங்க. சாகுற வரைக்கும் படிக்காம இருந்துட்டியாடா, நீ இல்லடா என்னடா மனுஷன் அப்படின்னு கேட்காதீங்க. படிச்சுட்டியா, நிறைவடையாத, சாகுற வரைக்கும் படிச்சுக்கிட்டே இரு. படிக்காதவன் சாகுற வரைக்கும் படிக்காம இருந்தாத, படிச்சிரு. படிச்சவன் சாகுற வரைக்கும் படிச்சுக்கிட்டே இரு. அது போல அதான் சொல்றாரு, முதியராயினும் முயல்க கல்வியில். எது அங்க பாருங்க, கண்ணு இல்லாதவன் படி, காது கேட்காதவன் படி, கைகால் முடமானவன் படி, பேச முடியாத ஊமைகள் படி என்று சொல்லுவார். இது எதற்காக என்றால், படித்தவர்களுக்கென்று ஒரு மொழி இருக்கிறது, இந்த வாயில்லாதவர்களுக்கு ஒரு மொழி இருக்கிறது, பார்வையற்றவர்களுக்கு ஒரு மொழி இருக்கிறது. எல்லோருக்கும் இன்றைக்கு தனித்தனியாக மொழி வந்து விட்டது. ஆகவே இறுதியாக ஒரு செய்தியை மட்டும் நான் சொல்லுகிறேன். இல்லார்க்கு எல்லாம் ஈண்டு. இல்லாருக்குன்னா பொருள் வளம் இல்லாருக்கு இல்லை. யார் யாருக்கெல்லாம் கல்வி மறுக்கப்பட்டதோ ஒண்ணு, யார் யாருக்கெல்லாம் கல்வி கற்க வாய்ப்பு இல்லையோ, வசதி இல்லையோ, அவர்களுக்கெல்லாம் கல்வியை கொண்டு போய் சேர்த்து விட்டுவோமே ஆனால் இந்த உலகமே கடை தேறிட்டுங்கிறாரு. நீ எல்லாம் என்னடா தர போறேன், ஒண்ணுக்கு ஆக மாட்டாமல. அது இல்லை, முடிக்கும் சொல்ல பாருங்க. கல்வி வந்தது எனில், யாருக்கு வந்தது எனில், இல்லாக்கு எல்லாம் ஈண்டுக. கிடைச்சதுன்னா அங்கேயும் ஈதான் போடுறாரு. ஈண்டுக ஈகையை சொல்றாரு, நீ தான் கொடுக்கணும். அதிகாரத்தில் இருக்கிறவங்க கூட, படிச்சவங்க கூட, ஆட்சியில் இருக்கிறவங்க கூட, யாருக்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ கொடு அப்படின்னு சொல்லிட்டு எது வெற்றி அடையுங்கிறாரு. கடை தேறிற்று. அவன் இல்லை, அவள் இல்லை, அவர்கள் இல்லை. உலகம், உலகம் என்பது உயர்ந்தோர் மாட்டே. ஆகவே பண்புடையார் பட்டுண்டு உலகம். இந்த உலகம் சிறக்க வேண்டுமானால் கல்வி எல்லாருக்கும் என்பது குறிப்பாக. நன்றி, வணக்கம். நன்றிங்கய்யா, சிறப்பான அந்த நூல் குறித்த கருத்துரை. இருண்ட வீடு குறித்த ஒரு வெளிச்ச பார்வையாக உங்களுடைய உரை அமைந்திருந்தது. எப்படி வீடு இருக்கக்கூடாது என்கின்றார். அது பெண்ணை மட்டுமா குறிக்கின்ற சொல்? ஏன்னா வீட்டில் இருக்கின்ற கணவன், குழந்தை அனைவருக்கும் அதில் பொறுப்பு இருக்கிறது என்பதுதான் பாவேந்தருடைய பார்வை. அதை மிக அழகாக எடுத்து உரைத்து ஐயா அவர்கள் பேசினார்கள். நட்பு தமிழ் வட்டத்தில் அனைவரையும் அரவணைத்துக் கொள்கின்ற ஒரு நட்பு கரம் ஐயாவுடையது. எல்லாரையும் அரங்கேற்றி மகிழச் செய்வார். அது கண்டு ஐயா மகிழ்வார். அந்த வகையில் பாவேந்தரிடம் சென்றால் நமக்கு நல்ல தமிழ் சொற்கள் பெற்று வரலாம். அதுபோல ஐயா பேசினால் அதில் நல்ல தமிழ் சொற்களை நாம் பெற முடியும். மிக அழகாக அந்த நூல் வழியாக இன்றைய சமகாலத்தை ஒப்பிட்டு உரையாற்றிய நானா ஆறுமுகம் ஐயா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றிங்க ஐயா. இந்த நிகழ்வு குறித்து கருத்துரை வழங்குவதற்கு மலேசியாவை சார்ந்த குணசீலன் சுப்பிரமணியன் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நம்முடைய 271வது வாசிப்பு முற்றத்தில் இணைந்து ஒரு இலக்கிய பெருமழையை நமக்கு வழங்கிய ஐயா புலவர் நான் ஆறுமுகம் ஐயா அவர்களுக்கு முதலில் என்னுடைய நன்றியும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அறிவு இன்றி வெளிச்சமில்லை, அது இருண்ட வீடு என்ற பாரதிதாசனின் சிந்தனை துளியை அடிப்படையாக கொண்ட அந்த கவிதை நூலின் நயங்களையும் கருத்து வளங்களையும் நம்மோடு பகிர்ந்து கொண்ட ஐயாவுக்கு முதலில் என்னுடைய நன்றியும் பாராட்டுகளும். உண்மையிலேயே ஒரு இலக்கிய உரையை மிகவும் நையாண்டி தன்மையோடு நயத்தோடு கேட்ட ஒரு
பெருமிதம் நமக்கு ஏற்பட்டு இருக்கிறது இன்றைய வாசிப்பு முற்றத்தில். குறிப்பாக ஆசிரியர் பாவேந்தரை பற்றி நாம் பல விஷயங்கள் இங்கு மலேசியாவிலும் நாங்கள் படித்திருக்கின்றோம். நம்மோடு இங்கு இணைந்திருக்கின்ற ஆசிரியர் பெருமகனார் திரு ராஜேந்திரன் பெருமாள் அவர்கள் தன்னுடைய 75வது வயதில் பாரதிதாசனுடைய நூல்களை எல்லாம் மலேசியாவிலே தமிழிலே ஆய்வு செய்து முதுகலை பட்டம் பெற்றவர். ஆக மலேசியாவிலும் பாரதிதாசனுக்கு நல்ல புகழ் உண்டு, பெருமை உண்டு. அவரை பற்றிய செய்திகள் பல உண்டு. இருந்தாலும் இன்று நாங்கள் பெற்ற இந்த செய்தி உண்மையிலே மகிழ்ச்சியான செய்தி. இருண்ட வீடு, அது எப்படிப்பட்ட இருண்ட வீடு, ஏன் இருண்ட வீடாக இருக்கிறது என்றால் அந்த பெண்ணினுடைய கல்வி, கல்வியின் மேன்மை, அறியாமை, மூட நம்பிக்கை, இதன் அடிப்படையில் பல விஷயங்களை, பல செய்திகளை நம்மோடு பகிர்ந்து கொண்ட ஐயா அவர்களுக்கு மீண்டும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். தொடர்ந்து அவர்கள் இந்த வாசிப்பு முற்றத்தில் இவர் போன்றவர்கள் பங்கேற்க வேண்டும். நல்ல இனிய கருத்துக்களை அவர் சொன்ன ஒரு விஷயம், பயனற்றது அல்லது பயன்படாதது, பழையது, எப்போதும் புறக்கணிக்கப்படாதது நம் நினைவுகளோடு இருக்கும். அவ்வகையில் என்னதான் புதிய கவிஞர்கள், புது கவிஞர்கள்லாம் பிறந்தாலும் பாரதியாரும் பாரதிதாசனும் அவர் சார்ந்த வம்சாவளியினரும் தொடர்ந்து நம்மோடு இருப்பதற்கு உங்களை போன்ற பெருமகனார்கள் தொடர்ந்து இங்க வாசிமுற்று இணைய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு மீண்டும் நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். நன்றிங்க ஐயா. கருத்துரை வழங்கிய குணசீலன் சுப்பிரமணியன் ஐயா அவர்களுக்கு நன்றி. நிறைவாக நன்றி உரை வழங்குவதற்கு தமிழ்துறை உதவி பேராசிரியர் சிவஞானம் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். அனைவருக்கும் வணக்கம். சிவகாசி ஐயனாடார் ஜானகி அம்மாள் கல்லூரியின் தமிழ்துறை சார்பாக நிகழும் பன்னாட்டு அளவிலான நூல் வாசிப்பு முற்றம் நிகழ்வு 271. இந்நிகழ்வினை நாங்கள் தொடர்ந்து நடத்துவதற்கு அனுமதி அளித்த எம் கல்லூரி தாளாளர், முதல்வர் உள்ளிட்ட பெருந்தகைக்கு நன்றி. தொடக்க உரையாற்றி சிறப்பு விருந்தினரை அறிமுகம் செய்த முதுகலை தமிழ்துறை தலைவர் முனைவர் நா. அருள்மொழி அம்மா அவர்களுக்கு நன்றி. இளநிலை தமிழ்துறை தலைவர் முனைவர் தா. சந்திரகுமார் ஐயா அவர்களுக்கு நன்றி. இன்றைய நூல் கருத்துரையாளராக நம்மிடையே மதுரை நட்பு தமிழ் வட்டத்தின் நிறுவனர் தலைவர் புலவர் நா. ஆறுமுகம் அவர்கள் பாவேந்தர் பாரதிதாசன் எழுதிய இருண்ட வீடு என்னும் நூல் குறித்து சிறப்புரையாற்றினார். இருண்ட வீட்டுக்கு நேரெதிராக குடும்ப விளக்கை எடுத்துரைத்தமை, உறங்கும் மகளிரை எழுப்பும் காட்சி, கண் விழித்தாலும் அகம் விழிக்காத சூழல், பொத்தல் மரத்தில் இருந்து வெளிவரும் புழுவினை போன்று எழுதல், இயலாதவனுக்கு வரும் கோபம், பால் கறப்பவன் மீது பழி கூறுதல், காலை கடன் முடிக்காமல் உணவு உண்ணுதல், தலைவி எழுந்து சாணமிட்டு கோலமிடுதல், அறிவின்றி அவிழ்ந்தது என்று கூறும் பாங்கு, குழந்தைக்கு வயிற்று வலி, புட்டு திணிப்பது, பழங்கள அறைக்குள் பதுங்கியிருந்த எலிக்கூட்டம், பூனை கூட்டம், சவுண்டி, கவலை மாற்றி முதலான சொல்லாடல்களை கூறியமை, தலைவனுக்கு உரிய நுட்பங்களை சுட்டிக்காட்டியமை, வடித்த சோற்றை தனித்தனி காக்கை சலித்து தின்றிய காட்சி, பாக்கம் என்ற சொல்லாட்சியை பயன்படுத்தியமை, சாவடி காவலர், அரச காவலர் பற்றி எடுத்துரைத்தமை, பற்கள் தெரிய சிரிக்க வேண்டும் என்றமை, வயிறு மந்தத்திற்கு மந்திரக்காரனை அழைக்கும் மூட நம்பிக்கை சார்ந்த கருத்துக்கள், மஞ்சள் கடிதம் பார்க்க தெரியாத சூழல், தலைவர் கோபித்து செல்லும் நிலை, சோற்றில் சுடுநாற்றம் இல்லை என்று சொல்லும் திறம், திருடன் வரும் காட்சியை சுவைபட எடுத்துரைத்து இறுதியில் கல்வியின் சிறப்பினை சுட்டிக்காட்டியமை. இவ்வாறாக இந்நூலில் கணவன் எவ்வாறு இருக்க வேண்டும், கணவனுக்கு உரிய பண்புகள், வீட்டில் தூய்மை குறித்தும் ஆவணப்படமாக எடுக்கும் தன்மை பொருந்தி இருப்பதாக எடுத்து கூறி மொழி புலமையோடு உரையாற்றிய தங்களின் உரைத்தரத்திற்கு நன்றிகள் ஐயா. இந்நிகழ்வு குறித்து கருத்துரை வழங்கிய மலேசியாவைச் சேர்ந்த முனைவர் குணசீலன் சுப்பிரமணியன் ஐயா அவர்களுக்கு நன்றி. தொடர்ந்து நூல் வாசிப்பு நிகழ்ச்சியில் பயணிக்கின்ற மலேசியாவைச் சேர்ந்த முனைவர் அருள்நாதன், திரு மேகவன் ஜெகசன், சிங்கப்பூரைச் சேர்ந்த முனைவர் ரத்தின வெங்கடேசன், திரு சவுந்தர பாண்டியன், திரு மேஜர் இளங்கோவன், திரு கோவிந்தராஜன், திரு ஆறுமுகசாமி, திரு ராமசாமி ஐயா போன்றோருக்கும் நன்றி. இந்நிகழ்வில் இணைந்துள்ள உள்நாடு மற்றும் வெளிநாடு வாழ் தமிழ் ஆர்வலர்கள், பேராசிரியர்கள், ஆய்வு மாணவர்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் நன்றி. ஒரு நல்ல புத்தகமே ஒரு நல்ல மனிதனுக்கு சிறந்த துணையாகும் எனும் சிந்தனை வரிகளோடு மீண்டும் அடுத்த நூல் வாசிப்பு முற்றத்தில் நல்லதொரு நூலோடு சந்திப்போம். நன்றி.